அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அது யாருன்னு பெரிய யூடியூபர் அக்கா சித்ரா அக்கா வீட்டுக்கு. ஆமா, 70,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. அப்ப அக்கா யூடியூபர் அக்கா எல்லாம் ஒரு நாள் நல்லது நடக்கும். அக்கா செல்ல வந்து ரீல்ஸ்ல வந்து ரீசன்ட் கண்டென்ட் அடிச்சதால அக்காவெல்லாம் அமௌண்ட் எடுக்க முடியல. கூடிய சீக்கிரம் அதெல்லாம் சரியாகி அக்கா வந்து எடுப்பாங்க. இதுக்கு மேல நல்லா பேச முடியல நண்பர்களே. அது வந்து இப்போ எதுக்காக சித்ரா அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன்? ஏன்க்கா நீங்கள் கேட்பீங்க, வீட்டில் அம்மா வேலையை போட்டுட்டு ஏன்க்கா இப்போ உங்களுக்கு என்னக்கா விருந்துதிங்க போயிருக்கீங்கன்னு கேட்பீங்க. நான் விருந்துதிங்கெல்லாம் வரல. சித்ரா அக்கா வந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வருமாக்கா? 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் சித்ரா அக்கா வீடு வந்து. ஏற்கனவே சித்ரா அக்கா வந்து தெரியும். நாங்க வந்து 2 பேரும் கான்டாக்ட் பண்ணிட்டோம். ஏற்கனவே ஒரு டைம் ஏற்கனவே ஒரு டைம் வந்து நான் சித்ரா அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். அது ஏன்னா நான் அக்காட்ட வந்து அக்கா இது மாதிரிக்கா ப்ளவுஸ் எங்கேயுமே தச்சு தர மாட்டேங்கிறாங்கக்கா, அவசரத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கக்கா, கொடுத்தா உடனே நம்ம கேட்குற அன்னைக்கு தர மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன் அக்கா சொன்னாங்க, என்கிட்ட குடுடி இப்படிங்கிற நேரத்துல தச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கே இதை கேளுங்க, ஒரு பிளவுஸ் தைச்சாங்க 100 ரூபா தான், அக்காட்டி 100 ரூபா தான். இங்கே இருந்து நாங்க 100 ரூபா பெட்ரோல் செலவு பண்ணிட்டு அக்காட்ட வந்து தைக்கலாம். எப்ப கொடுத்தேன்னு கேளுங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். 6 மாசம் ஆகல, நீ வேற அப்படியே ஒரே ஊத்தாத, வேற டைலரே இல்லைன்னு சொல்ற போறாங்க. சூப்பர், அப்படியே அந்த ஸ்டாண்ட் அப்படியே நேரா அது எங்களுக்கு தெரியும். நாங்க 2 பேரும் தம்பி, நாங்க 2 பேரும் தெரியமாடா. அதனால நம்பி நண்பர்களே 10 மைல் கடந்து வந்து கொடுத்தா. 10 மைல் இல்லடி, ஒரு பிளவுஸை வந்து நான் அன்னைக்கே உட்காந்து புடிவாதமா வாங்கிட்டு போயிட்டேன் தச்சு தர சொல்லி. அது வேற எதுவும் இல்லை, இதுதான் நான் கொடுத்த கலர் எப்படி இருந்தது இப்போ எப்படி இது இந்த அளவுக்கு வெளுத்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, பிளவுஸ் இல்லாம இன்னும் ஒரு பிளவுஸ் 2 பிளவுஸை மாத்தி மாத்தி போட்டு இது நல்லா வெளுத்துருச்சு. மேடம் வந்து எப்படின்னு தெரியுதா? மேடம் வந்து எனக்கு மிஷினும் சரியில்லை, ஆட தெரியாதவன் மேடம் சரியில்லைங்கிற கதையா. எனக்கு மிஷினும் சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் 100 நாள் வேலைக்கு போறேன், நான் பேர பிள்ளைய பார்க்க போறேன், நான் வந்து மருமகன் ஜாக்கெட் தச்சு 1 மாசம் ஆக போகுது. இப்ப 1 மாசம் சொல்லி 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 கிட்டத்தட்ட 5-6 மாசமா ஓட்டிட்டாங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் வந்து அக்கா போட்டுக்கவே சட்டை இல்லக்கா, உன்னால நான் ரொம்ப மனவேதனையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இப்போ வந்து அக்கா தச்சு வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க வந்து இதோட ஒரு கொடுமை என்ன கொடுமை தெரியுமா, வீடியோ கால் பண்ணி உன் ஜாக்கெட் எதுன்னு காட்டு, நான் கலரையா மறந்துட்டேன்னாங்க. இந்த டைலரை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க, நோட் பண்ணி வச்சீங்க நண்பர்களே. ஜாக்கெட் சரியா இருக்குன்னு மட்டும் சொல்லு வீடியோல. ஜாக்கெட் சரியா சொல்ல முடியும், அந்த ஜாக்கெட் சரியா தச்சு கொடுத்தேன். ப்ளவுஸ் நல்லா தான் உடனே தச்சு கொடுத்தீங்க கரெக்ட்டா, அத சொல்லு முதல்ல. அதுதான் பார்த்துட்டு சொல்றேன். இது எனக்கே மறந்துச்சு நண்பர்களே, நம்ம இந்தா கொடுத்தோமா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு போட்டு இந்த பிளவுஸ் நல்லா தான் இருந்துச்சு. இதுல 1-2 கரெக்ஷன் தான், அது சொல்லிட்டேன். அது வந்து இப்ப சரி பண்ணிருப்பாங்க. இது ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. நல்ல டைலர் தான், நம்பி கொடுங்க, நல்லா தச்சு கொடுப்பாங்க. ஆனா கொஞ்சம் 1 மாசம் ஆகும். உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா தீபாவளிக்கே கொடுத்துவீங்க நண்பர்கள். நான் என்ன சொல்றேன், அப்ப பழைய மிஷின் இருந்துச்சு, லேட் ஆயிடுச்சு. இப்ப புது மிஷின் அக்காவுக்கு வந்து புது மிஷின் வாங்கிட்டாங்க. அந்த விளையாட்டுக்கு அக்காவை கலாய்ச்சேன். அக்காவுக்கு இடையில கொஞ்சம் இடையூறு வந்ததால தைக்க முடியல. பிளவுஸ் தச்சு தருவேன் கண்டிப்பா. இந்த பிளவுஸ் வந்து நான் அக்கா வீட்டுக்கு வந்து நான் உங்ககிட்ட வந்து இப்போ ஒரு 5 மணி இருக்குமா, 4:30 மணி இருக்கும். நான் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப. ஆனா ஒரு 6:30 இங்கேருந்து கிளம்பிட்டேன். 1 மணி நேரம் அக்காட்ட பேசிட்டு இந்த கீழே உட்காந்து அக்கா மிஷின்ல உட்காந்து டக்கு டக்குன்னு இதை தச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா இப்போ 10 டைம் கட்டாய் வந்துட்டே இருந்தது, தச்சு கொடுத்துட்டாங்க.
இப்பயும் நல்லா இருக்கும்னு நம்புறேன். இதை போட்டு பார்க்கணும். வீடியோ எடுத்துட்டு தான். நம்பாதீங்க. ஆனா வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அக்கா ஃபோன் பண்ணி தச்சுட்டேன் வாடி வாடினாங்க. நான் வந்து அப்புறம் வீட்டு வேலை நடக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் வீட்டு வேலையை கூட இருந்து பார்க்கல. நான் எனக்கு வந்து எக்ஸாம் +1 +2 எக்ஸாம் டியூட்டிக்கு போயிட்டேன். எனக்கு டியூட்டி மாறி மாறி இந்த தலை எனக்கு வர டைம் கிடைக்கவே இல்லை. அதனால இன்னைக்கு டியூட்டி இல்லை. நேத்தியோட தலைமுட்டு வேலையும் ஒரு வாரமா நான் ஃபோன் அடிக்கிறேன். ஒரு வாரமா தச்சு வச்சுட்டு மனிதா பிளவுஸ் தச்சுட்டேன் வாங்க. அதனால இன்னைக்கு வரேன்னு மதியம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். எனக்காக ஒரு அரைப்படியே காப்பிடியே போட்டு சோத்த ஆக்கி வச்சுட்டு அதை வீடியோ எடுத்து வர அனுப்புறாங்க. ஒன்னால நான் சோறாக்கிட்டேன்டி வாடி, ஒன்னால நான் சோறாக்கிட்டேன்டி வாடி. ஒரு முட்டை வாங்கி பொரியல் பண்ணிடுறாங்களாம். அது சாப்பிட்டு வாடி 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 வாடி. நான் ஒரு குண்டாஞ்சோரா திங்கிறேன். நான் திங்கிறது ஒரு 2 உருண்டை சோறு. 2 உருண்டை சோத்துக்கு ஒரு குண்டாஞ்சோத்த வீடியோல காமிக்குது. ஐயோ என்ன ஒரு குண்டாஞ்சோத்தை நமக்காக வெடிச்சு வச்சிருக்கு. சத்தியமா நான் சாப்பிட மாட்டோம். அது மாமா கொஞ்சம் தானே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு எப்படியா போய் வந்து ப்ளவுஸை வாங்கிட்டு வந்துடணுன்ட்டு நான் வீட்டிலே கரெக்டாக 5 மணிக்கு அஜய் ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டோம். 5 மணிக்கு கிளம்புனா இப்போ வந்து நான் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ ப்ளவுஸ்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சோத்தில் ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். நான் வந்து கிளம்பணும் நண்பர்களே. அக்கா சேனல் வந்து டைலர் பிசி என்டர்டெயின்மெண்ட் டைலர் பிசி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அக்கா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி 70,000 சப்ஸ்கிரைபர் நெருங்கி வந்துட்டாங்க. இந்த டைமில் வந்து அவங்களால அமௌண்ட் எடுக்க முடியல. அமௌண்ட்டு $100 ஏறி இருக்குது. ரீசண்ட் கண்டென்ட்டாக அடிச்சுட்டாங்க அக்காவுக்கு. எங்களுக்கே சங்கட்டமாக இருக்குது. ஏன்னா அது எவ்வளோ உழைப்பு. அதை வந்து எடுக்க முடியல. கூடிய சீக்கிரம் அது வந்து சேனல் வந்து அந்த பிரச்சனைலாம் கிளியர் ஆகணும் அக்காவுக்கு. சரி ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம விஜய் சன்னா பண்ணித யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்க சொன்னதை நம்பாதீங்க. மறக்காம இந்த டைலரை தேடி வந்து தைங்க. உங்க லைஃப்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. சித்ராக்கா இந்த வீடியோ பாக்குறவங்க சித்ராக்கா சேனலையும் பாக்குறேன், சித்ராக்கா எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே நானும் சாப்பிட்டுட்டு மணி 6 ஆயிடுச்சாக்கா. அதுக்குள்ள நானும் நேரத்துல வீட்டுக்கு பக்கம் போய் சேர்றேன். ஓகே 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 பாய். முடிக்கட்டா.